ஏங்க டீச்சர் ஏங்க ஐயோ ஏங்க 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 இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. ஐயோ இட்லியோட மட்டன் குழம்பு செமையா இருக்கு. இட்லி நல்லா சாப்பிட்டா இருக்கு. சூடான இட்லில மட்டன் சாப்பிடும் போது செம வேற லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை. நல்லா மொறு மொறுன்னு தோசை. அந்த தோசையோட காரச்சட்னி செமையா இருக்குங்க. சாப்பிடுறதுக்கு நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன். மட்டன் கிடா கறி போடுவாங்க போல இருக்கு. நல்ல மசாலா போட்டு சுக்காவா பண்ணி தராங்க. செமையா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. அத பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. நல்ல மசாலா போட்டு செம டேஸ்ட்ல இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நாட்டுக்கோழி கறி குழம்பு செமையா இருக்குங்க. இந்த ஓட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க தடால இருந்து சென்னைக்கு போற ரூட்ல காரூர் செக் போஸ்ட் அங்கதான் இருக்கு. இந்த ஹோட்டல் மத்தியானம் டைம்ல வெரைட்டி ரைஸ் எல்லாம் போடுறாங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்றாங்க. எல்லாமே நல்லாதான் இருக்கு. சாயந்தரம் 3 மணிக்கு மேல டிபன் ஐட்டம் சூடான பஜ்ஜி, போண்டா, வடை, தட்டு இட்லி, மினி இட்லி, தோசை, பரோட்டா எல்லாமே சுட சுட கிடைக்குது. இந்த ஓட்டல் ஸ்ரீசிடிக்கு ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால தடா ஃபால்ஸ் இருந்து வரும்போது சூடா சாப்பிட்டு போறதுக்கு நல்ல ஒரு இடம் இது. நதியா ஹோட்டல், நதியா வெரைட்டி ரைஸ், நதியா டிபன் சென்டர், காரூர் செக் போஸ்ட். ஒரு முறை வந்து சாப்பிட்டு தான் பாருங்களேன். ஏங்க 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 ஏங்க
பிளேட் 30 ரூபாண்ணா. இது ஒன்று 15 ரூபாண்ணா. இன்னும் கொஞ்சம் போடுங்க. மணி 3 ஆயிடுச்சு. சூடான போண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி, சூடான பஜ்ஜி, அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, நல்லா மொறுமொறுன்னு பருப்பு வடை, மசால் வடை, நல்ல கிறிஸ்தியான மெதுவடை, இதையெல்லாம் தொட்டு சாப்பிடுவதற்கு தேங்காய் சட்னி, காரச் சட்னி, சாம்பார் செமையா இருக்கு. எல்லாமே சூடான. இட்லிக்கு சட்னி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சூடான தோசை, சூப்பரான சாம்பார், எல்லாம் ஒரே இடத்தில்தான். நதியா டிபன் சென்டர், தடால இருந்து சென்னை போற ரூட்ல, காரூர் செக் போஸ்ட்ல. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.